ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ராகு கேது பகவானே நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் அகோர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகாகுர காளி, ஜெய் ஜெய் மகாபத்ரகாளி, ஜெய் ஜெய் மகாகாளி. காளி மாதா கி ஜெய். அம்மா காளி மாதாவே எல்லாருக்கும் துணையாயிருமா. ஓம் குருவே சரணம், ஓம் குருவே துணை, ஓம் அகோரிகளே சரணம், ஓம் அகோரி சித்தர்களே சரணம், ஓம் அகோரி சித்தர்களே சரணம். அகோரா அகோரா அகோரா. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9940010430, 9841303621. இன்னொரு மொபைல் நம்பர் 9962624066. இந்த 3 மொபைல் நம்பரும் என்னோட மொபைல் நம்பர். நீங்கள் என்னை வந்து தொலைபேசி மூலியமாக அழைக்கலாம், நேரில் வந்து பார்க்கலாங்க. ஆன்மீக பக்தர்களே, ஆன்மீக அன்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பொது விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் இந்த வீடியோவில். எல்லார் வீட்டிலையும் மரம் நட்டு வளங்க. ஏன்னா மரக்கன்று வளர்வது ரொம்ப முக்கியம். அவங்க வீட்டு வாசலில் ஒரு மரக்கன்றாவது நட்டு வச்சு வளங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். வருங்காலத்தில் தண்ணி தான் ரொம்ப முக்கியம், நீர் ஆதாரம். தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. அதே போல் மாணவ மாணவிகள் நல்லா படிங்க. படித்து நல்லா மார்க் எடுத்து நல்ல முன்னேற்றத்தை அடைங்க. பெற்றோர்களோட பேச்சை கேட்டு மதித்து நடங்க. இது ரொம்ப நல்லது. சரி, மறுபடியும் ஒரு தகவலை நான் சொல்கிறேன். இப்போது உண்மையாக நடந்த சம்பவம் இது. இந்த சம்பவத்தை நீங்கள் கேளுங்க. திருவண்ணாமலையில் வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவல பாதையில் போயிருக்காங்க. மாதம் கிரிவல போகிறாங்க. இந்த வைகாசி விசாகம் பௌர்ணமின்றது ரொம்ப பவரானது. அங்கே போகும்போது ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த பொண்ணோட நகைகளும் திருடி இருக்கிறாங்க. ஒரு கிரிவலம் போகிற இடத்துல இந்த போல காரியம் பண்ணியிருப்பது மிக வருத்தமாக அளிக்குது. இது ரொம்ப கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. கிரிவல போகிற பாதைக்கு போகிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறது? பாருங்க, இந்த சமுதாயம், இந்த நாடு எங்கே போயின்னு இருக்குதுன்னு பாருங்க. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது எந்த கட்சிக்காரன்னு நான் சொல்ல விரும்பலை, புரியுதுங்களா? ஒரு கட்சிக்காரங்களே இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் நெல்லையில் தச்சனூர் என்ற ஊரில் 11 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, எல்லாமே பாலியல் பலாத்காரமாக தான் வருது. நான் எந்த ஆட்சியை பற்றி நான் குறை சொல்லலை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, ஆட்சி மாற்றம் வந்திருக்குது, ஆனால் காட்சிகள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நடக்குது. ஆகையினால நான் குறை சொல்ல விரும்பலை. காவல்துறை அதிகாரி அவர்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம அதையும் குறை சொல்லலை. உடனுக்குடனே கைது பண்ணுறாங்க, உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களா, அது என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், இந்த சாமியாரோட பாராட்டுக்கள். ஆனால் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அதிகபட்ச தண்டனையாக இவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. குறிப்பாக வேணும்னா மரண தண்டனை கூட கொடுங்க. அதுக்கு என்னோட ஒத்துழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். காவல்துறைக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு. கடுமையான தண்டனை கொடுங்க. வேணும்னா மரண தண்டனை கொடுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சின்ன சின்ன பசங்களெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. எல்லாம் பாருங்கள், 10 வயசு 15 வயசு 5 வயசு குழந்தை கூட பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமைலாம் அரங்கேறி வருது. அதனால் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் செய்கிறவங்கள அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுங்க. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அவங்கள அடக்கி சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுங்க. இதுதாங்க என்னுடைய வேண்டுகோள். சரி, இப்போ நான் பொது விஷயத்துக்கு நான் பேசிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஆன்மீக விஷயத்துக்காக நான் இப்போ உள்ளே வரேன். ஆன்மீக பக்தர்களே, ஆன்மீக அன்பர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா ஒரு மாற்றத்தை நோக்கி போங்க. மாற்றம் ஒன்றே வாழ்க்கை. மாற்றம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. புரியுதுங்களா?
மாற்றம் தான் வாழ்க்கை. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் மாற்றம் நமக்கு வரணும்னா நிச்சயமாக நம்ம இறை வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இறைவாடு வழி மூலியமா மட்டும்தான் நம்மளால் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆலய வழிபாடு, தினமும் வீட்டில் பூஜை பண்ணுறது, இறை வழிபாடு, இறை சிந்தனை, இதுதான் நம்மளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. மாற்றம்னா உட்காந்த இடத்துல நம்மளுக்கு மாற்றம்லாம் வராது. மாற்றத்தை தேடி நீங்கள் போங்க. புரியுதுங்களா? மாற்றத்தை தேடி நீங்கள் போனாதான் மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா மாற்றம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாற்றம் வரணும்னா முதல்ல நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி, முதல்ல ஆலயத்துக்கு செல்லுங்க. காலையில் போயிட்டு கோயிலுக்கு போங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மைண்டு நல்லாயிருக்கும். அதே போல் மாலையிலையும் நீங்கள் போயிட்டு தரிசனம் கோவிலில் செய்யுங்க. இல்லை வீட்லேயே பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா மைண்டு நமக்கு நல்ல பாதையில் போனோன்னா இறை வழிபாடு தான். இறை வழிபாடு இல்லாமல் உங்களால் எந்த மாற்றத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. நீங்கள் எந்த துறையில் மாற்றம் இருந்தாலும் சரி, கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும். ஏன்னா நான் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். உழைக்கிறவங்க உழைச்சின்னு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இதுவரையிலும் அவங்களுக்கு மாற்றமே இல்லை. புரியுதுங்களா? உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் நமக்கு கடவுளுடைய அருள் கண்டிப்பாக வேணும். கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மளுக்கு எந்த மாற்றமும் வரவே வராது. கடவுள் கண் திறந்து நம்மளை பார்க்கணும். இவன் நல்லபடியாக உழைக்கிறான், இவன் நல்லபடியாக இருக்கிறான், இவனை நம்மளை உயர்த்துவோம்னு சொல்லி இறை வழிபாட்டு மூலியமாகவும் நம்மளுக்கு நல்ல மாற்றம் வரும். புரியுதுங்களா? அதனால் எல்லாருமே மாற்றம் வரணும்னா நீங்கள் நிச்சயமாக இறை வழிபாட்டுக்கு வாங்க. ஆன்மீக சிந்தனைக்கு வாங்க. நல்ல ஆன்மீக புஸ்தகங்களை படிங்க. நல்ல யூடியூப்பில் ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா பாருங்கள். அது மூலிமா கூட உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். நல்லா ஆலயத்துக்கெலாம் போங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் வருங்க. சரி, இது ஆன்மீக தகவலுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. இப்போ ரொம்ப முக்கியமானது, போன வீடியோவில் 12 ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த நவகிரகங்களை வரணும், ஆயுள் முழுக்க அவங்க வணங்கினா அவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே போல் 12 ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு ஆலயத்தை நான் சொல்கிறேன். அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போங்க. ஏன்னா நானும் 12 ராசியில் எனக்கு ஒரு ராசி இருக்குது. அந்த ராசிக்காக இருக்கும்போது நான் அந்த ஆலயத்துக்கு போய் தான் சில மாற்றங்களை நான் அனுபவித்தேன். அந்த என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அதை நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய அனுபவம் தான் மற்றவங்களை நான் சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கே அனுபவம் இல்லைன்னா நான் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? என்னுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு நான் போதிக்கணும். அதுதான் உண்மையாலுமே குருக்கான ஒரு நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கே மாற்றம் எனக்கே வச்சிருக்க கூடாது. அந்த மாற்றத்தை மற்றவங்களுக்கு நான் சொல்லணும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றம் வரணும், நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை வரணும், ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும்னா நான் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதன்மையான கடவுள் முருகர். புரியுதுங்களா? எல்லா தெய்வங்களும் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கான சிறப்பான ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டால் முருகர் தான். அந்த முருகரை வணங்கினாலே, தமிழ் கடவுள் முருகர், அவரை வணங்கினாலே நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா முருகரை தமிழ்நாட்டில் அதிகமாக வணங்குறாங்க. முருகர் தான் தமிழ்நாட்டுக்கான, அவர் தான் எல்லாமே. அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆகையால் இந்த 12 ராசிக்காரங்களும் எந்த முருகரை வணங்கினா ரொம்ப ரொம்ப சிறப்பு, எந்த ஆலயத்துக்கு முருகன் ஆலயத்துக்கு போனால் ரொம்ப சிறப்புன்றதை நான் சொல்கிறேன். அதே போல் அவருடைய தகப்பனார், முருகனுடைய தகப்பனார் சிவபெருமான், எந்த சிவனை வணங்கினா உங்களுக்கு ரொம்ப நல்லது, எந்த லிங்கத்தை வணங்கினா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இதைப்படி நீங்கள் ஒரு டைமாவது அந்த ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போங்க. இல்லை எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த ஆலயத்துக்கு போங்க. இப்போ 12 ராசிக்காரங்களுக்கு முருகன் கோயிலும் சொல்கிறேன், எந்த லிங்கத்தை வணங்கினா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்றத நான் சொல்கிறேன். இதெல்லாம் என்னுடைய அனுபவம் தான். புரியுதுங்களா? இதில் வேறு எந்த இது கருத்தும் கிடையாது. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனுபவமே பாடம், அனுபவமே வாழ்க்கை, அனுபவமே மாற்றம். இது ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இதை நான் புரிஞ்சு, இதை நான் தெரிஞ்சு பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு இந்த மாற்றம் வந்தது. நான் சொல்லி நிறைய பேருக்கு மாற்றம் வந்திருக்கு. அதனால் நான் அந்த மாற்றத்துக்கான வீடியோ நான் போடுறேன், நீங்கள் இந்த பாருங்கள். இப்போது மேஷ ராசிக்காரங்க குறிப்பாக வருஷத்தில் ஒரு முறையாவது
திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்க. வருஷத்துல ஒரு முறையாவது மேஷ ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். அதே போல் அவங்களுடைய அப்பா சிவபெருமான், முருகனுடைய அப்பா சிவபெருமானை நீங்கள் வணங்கினா நிருதிலிங்கத்தை வணங்குங்க. புரியுதுங்களா? அதுவும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். முருகரையும் நீங்கள் வணங்கலாம், அவங்களுடைய அப்பா நிருதிலிங்கம் சிவபெருமானையும் நீங்கள் வணங்கலாம். அப்போது மேஷராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வணங்குங்க, நிருதிலிங்கத்தை நீங்கள் வணங்குங்க. ரிஷபராசிக்காரங்க திருப்பரங்குன்றம் போங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போங்க. இல்லை டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை போய் வணங்கணும். இவங்க குறிப்பாக யாரை வணங்கணும்னு கேட்டால் இந்திரலிங்கத்தை வணங்கணும். புரியுதுங்களா? திருவண்ணாமலையில் ஒரு 8 லிங்கத்தில் இருக்கிற நிருதிலிங்கமும் அங்கே தான் இருக்குது. இந்திரலிங்கத்தை நீங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க நீங்கள் வணங்கணும். குறிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போங்க. மிதுன ராசிக்காரங்க பழமுதிர் சோலைக்கு போங்க. முருகனுடைய 6 படையில் பழமுதிர் சோலை, இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அதே போல் திருவண்ணாமலையில் இருக்கிற சிவபெருமான ஈசானிய லிங்கத்தை நீங்கள் கண்டிப்பாக வணங்கணும். அதை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த சிவபெருமானம் அந்த பழமுதிர் சோலை முருகனும் உங்களுக்கு கொடுப்பாரு. கடகராசிக்காரங்க திருத்தணிக்கு போங்க. திருத்தணி முருகன் கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் வாயு லிங்கத்தை நீங்கள் வணங்குங்க. புரியுதுங்களா? வாயு லிங்கத்தை வணங்கினா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த சிவபெருமானம் அந்த திருத்தணி முருகனும் உங்களுக்கு கொடுப்பாரு. சிம்ம ராசிக்காரங்க பழனி முருகனுக்கு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிம்ம ராசிக்காரங்க பழனி கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி அவங்க எப்படின்னா அக்னி லிங்கத்தை வணங்கணும். அக்னி லிங்கத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த சிவபெருமானம் அந்த பழனி முருகனும் உங்களுக்கு கொடுப்பாரு. கன்னி ராசிக்காரங்க பழமுதிர் சோலைக்கு போங்க. கன்னிராசிக்காரங்க பழமுதிர் சோலைக்கு போங்க. அவங்க வணங்க வேண்டிய சிவபெருமான் ஈசானிய லிங்கத்தை நீங்கள் வணங்கணும். ஈசானிய லிங்கத்தை வணங்கினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தும் தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க பழமுதிர் சோலைக்கு போங்க. புரியுதுங்களா? கன்னிராசிக்காரங்க பழமுதிர் சோலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல் ஈசானிய லிங்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. துலாம் ராசிக்காரங்க திருப்பரங்குன்றம் போங்க. துலாம் ராசிக்காரங்க திருப்பரங்குன்றம் போங்க. அதே போல் அவங்க வணங்க வேண்டிய சிவபெருமான் இந்திரலிங்கத்தை நீங்கள் கம்பல்சரி வணங்கணும். அந்த இந்திரலிங்கத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த இந்திரலிங்கம் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போங்க. விருச்சக ராசிக்காரங்க அதே போல தான் சொன்னேன், திருச்செந்தூருக்கு போங்க. விருச்சக ராசிக்காரங்க திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய சிவபெருமான் யமலிங்கத்தை நீங்கள் வணங்கணும். யமலிங்கத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தாங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போங்க. சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை சுவாமிமலை முருகன் கொடுப்பாரு. அதே போல் நீங்கள் சிவனை வணங்கலைன்னா குபேரலிங்கத்தை நீங்கள் வணங்குங்க. குபேரலிங்கம் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். மகர ராசிக்காரங்க பழனி முருகன் கோயிலுக்கு போங்க. புரியுதுங்களா? மகர ராசிக்காரங்க பழனி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் வணங்கணும்னா வர்ணலிங்கத்தை வணங்குங்க. அவர் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. கும்பராசிக்காரங்க திருத்தணிக்கு போகணும். கும்பராசிக்காரங்க எங்கே போகணும்? திருத்தணிக்கு போகணும். அவங்க வணங்க வேண்டிய சிவன் வருணலிங்கத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் கொடுப்பாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கடைசி ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க சுவாமி மலைக்கு நீங்கள் போங்க. உங்களுக்கு மாற்றத்தை கிடைக்கும். வணங்க வேண்டிய சிவபெருமான் குபேரலிங்கத்தை நீங்கள் வணங்கணும். இந்த குபேரலிங்கத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த குபேரன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த 12 ராசிக்கான முருகன் கோவிலை நான் சொல்லிட்டேன். 12 ராசிக்கான சிவபெருமானுடைய ஆலயத்தையும் நான் சொல்லிட்டேன். எந்த சிவலிங்கத்தை நீங்கள் வணங்கணும்னு சொல்லிட்டேன். அப்போது பிள்ளையும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதை நான் கண்கூடாக அனுபவிச்சுவேன். அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாக இந்த 12 ராசிக்காரங்க அந்த முருகன் கோயிலுக்கு போங்க. இந்த 12 ராசிக்காரங்க அந்த சிவபெருமானை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க கொடுப்பாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம்.
நீங்கள் நம்பினா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. மாற்றம் வரணும்னா நிச்சயமாக நம்மளுக்கு வழிபாடு முக்கியம், ஆலயம் முக்கியம், தெய்வங்களை கண்டிப்பாக வணங்கியே ஆகணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இதனால் நான் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிச்சயமாக நான் கேட்டு நீங்கள் எல்லாரும் நீங்கள் போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. இது போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நல்ல ஆன்மீக தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சரி, நான் போயிட்டு வரேங்க. நன்றி, வணக்கம்.